ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு அரசு வேலை நம்ம தமிழக அரசு கீழே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர், அதாவது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம 2024க்கு. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th 10th அதுக்கு மேலே ITI 12th டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ நேரடி பணி நியமனம் மூலம் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான் இது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 2 ஜனவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட மக்களும், அதாவது தமிழகத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எது கீழே செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை பண்பாட்டு இயக்கத்துக்கு கீழே செயல்பட்டு வர நிறுவனம் தான் இது. ஓகேங்களா? இது கீழே தான் இப்போ ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் டைப்பிஸ்ட்டுக்கான வேலை, இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் எல்லா வேலை வாய்ப்புக்குமே மேக்ஸிமம் நீங்கள் 32 வயதுக்குள்ளே இருக்கணும். 18 மினிமம், மேக்ஸிமம் 32. அதுக்கு மேலே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. எல்லாத்துக்குமான ஏஜ் லிமிட் இது தான். அதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். கூடவே ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங்கில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஹையர் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 62,000 உங்களுக்கு மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது டைப்பிஸ்ட்டுக்கான வேலை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணிக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. கூடவே தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு மேல்நிலை தேர்ச்சி, அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷில் ஹையர் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 62,000. அதுக்கடுத்தது இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000. அதுக்கடுத்தது 4வது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஷ்யூம், அப்டேட்டட் ரெஷ்யூம் வச்சுக்கோங்க. கூடவே ரைட் சைட் கார்னர் டாப்பில் ஃபோட்டோ இருக்க மாதிரி, நீங்கள் ஒட்டக்கூடாது, நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்பவே ஃபோட்டோ இருக்கிறது அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண மாதிரி வச்சு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க உங்களோட ரெஷ்யூமை. அந்த ரெஷ்யூம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இதில் எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கவே இல்லை, இருந்தால் வச்சு அனுப்புங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1/2024. ஓகேங்களா? 2 ஜனவரி அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம், 31 பொன்னி PS குமாரசாமி ராஜா சாலை, சென்னை
600028 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாவோ நேர்லையோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம், ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், கொரியர் அனுப்பலாம், எப்படி வேணாலும் அனுப்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டமும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்னால் நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரீலொக்கேஷன் ஆகணுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிறது எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மாவட்டத்தினாக இருந்தாலும் சரி, தமிழக அரசு வேலை. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ள போய் கிளியராக எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.